இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நடிகர் ரஞ்சித் கூட பேசியிருந்தாரு ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியில. இது வந்து சமூக சீர்கேடு, சமூக அழிவு அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமா ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியை பயங்கர நெகட்டிவா சாடி பேசி இது எல்லாமே ஆல்ரெடி ஒரு பொலிட்டீஷியனும் இதை பத்தி பேசியிருக்கிறதாகவும் இந்த விஷயம் எங்களுக்கே ரொம்ப ஷாக். நல்லா இருக்கணும் தாங்க நாங்கள் எப்பவுமே நினைப்போம், எப்பயுமே அப்படிதான். ஆனால் எங்கள் சைட்லேருந்து சப்போர்ட் பண்ண முடியாது, இது சாபம் இதுக்கெல்லாம் கிடையாது. நானும் இதனால பாதிக்கப்பட்டிருக்கேன், இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச பெண்ணும் பாதிக்கப்பட்டிருக்கான், நிறைய கமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அது இல்லாமல் ஹிப்ஹாப் தமிழா கூட நிறைய ஸ்டேஜ் ஷேர் பண்ணியிருக்காரு. இப்போ ரீசெண்டாக அந்த பர்சன் வந்து மலேசியா போயிட்டு மலேசியாவில் ஹிப்ஹாப் தமிழா கூட பாட வேண்டியதாக இருந்தது. விரைவில் இப்போ பாடும்போது இந்த பொண்ணோட அந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப் வந்து இவர் இங்கே நின்று பாடுறாருன்னா இவங்க இங்கே நின்று க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு போது முடிஞ்சவங்க எல்லாரும் என்ன போய் சொல்லுவாங்க, ஆக்சுவலி நீங்கள் நல்லா பாடுனீங்க அப்படி இப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி இவங்களும் போய் பேசும்போது இவங்க குரூப்பில் ஒரு பொண்ணு வந்துட்டு மூவி இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது எப்படிங்க ரெக்வஸ்ட் சொன்னேன், எனக்கு சஜஷனில் காமிச்சது அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்கும்போது இப்படியே கான்வர்சேஷன் போகுது. உங்கள் ஏஜ் என்ன அப்படின்னு கேட்கும்போது இவங்க சொல்கிறாங்க நான் வந்து 93 born அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவர் உடனே அப்படி உங்களை பார்த்தா அப்படி தெரியவே இல்லைங்க. இந்த கான்வர்சேஷன் எல்லாரும் ஆரம்பிக்கணும், நம்ம அப்போ தெரியல, இப்போ தான் இன்டென்ஷன் புரியுது. உங்களை பார்த்தா அப்படி தெரியவே இல்லைங்க, அவ்வளோ ஏஜ் ஆனமோ. கடைசியில் பார்த்தா இவர் வந்து அவங்கள விட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும், இது எப்படி இருக்குது பாருங்கள், நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லலை, எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்துல சொல்கிறார். என்னென்ன வந்திருக்கு அப்படின்னா ஃபோன் பண்ணி மா நீ எத்தனாவதுமா இந்த பையனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டுன்னு கேட்டிருக்கான். ரெண்டாவது இந்த பையன் ஆல்ரெடி மாதத்துக்கு ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வருவான், நீ எத்தனாவதுன்னு இன்னொருத்தர் கேட்டிருக்காங்க. ஓகே, இன்னொருத்தர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு சென்னையில் எவ்ரி சண்டே வந்து ஏதாவது ஒரு இடத்துல ஹாப்பி ஸ்ட்ரீட் நடந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் அப்படி ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியில் மீட் பண்ண ஒரு பையனும் ஒரு பொண்ணும், அந்த பையன் அந்த பொண்ணை ஏமாற்றி லவ் பண்ணுறேன்னு ஏமாற்றி மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு ஏமாற்றி அந்த பொண்ணை கன்சீவ் ஆக்கி விட்டுட்டு எஸ்கேப் ஆகி ஏதோ கேஸ் வரைக்கும் போணுச்சு. அந்த பையன் பெரிய ஒரு சிங்கர் அப்படிலாம் கேள்விப்பட்டோம். ஆக்சுவலி இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியில என்ன நடந்துச்சு? கண்டிப்பா இப்போ இதுல எனக்கு என்ன வந்துட்டு ஒரு விஷயம் இப்போ இந்த இடத்துல நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் மற்ற ஒரு கேசஸ் பத்தி பேசிட்டோம். இது வரும்போது இந்த கேஸோட கவுன்சிலே நான் தான் ஆக்சுவலி. ஆமா, இந்த கேஸ் வந்து ஆக்சுவலி நான் தான் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி நீங்க சொன்ன விஷயம் தான், ஆன் த ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் சென்னை அப்படின்னும் போது அது எங்க இருந்து உருவாக்கப்பட்டுச்சுன்னா ஆன் த ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் சென்னை, அதான் அந்த ட்ரூப்போட பேர். அதுக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன விளக்கம் கொடுத்தாங்கன்னா, மக்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ல இருந்து ஃப்ரீ ஆகணும், கொஞ்சம் சில்லா இருக்கணும், அதனால நாங்க சண்டே வந்து இப்படி ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி கண்டக்ட் எல்லாரும் ஒண்ணு கூடி ஆட்டம் பாட்டம் ஜாலியா இருந்தாங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருப்பாங்க. அது பண்ணோம். ஆனா அப்படிப்பட்ட ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியிலேயே ஒரு லவ் ஆகி மேரேஜ் பண்ணிக்கிறவங்க ப்ராமிஸ் பண்ணி ஒரு பொண்ணை கன்சீவ் ஆகிட்டு ஏமாத்தக்கூடிய விஷயங்கள் நடக்குதுங்கிறப்ப கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு. ஆமா, ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா 1 இல்ல 2 இல்ல இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்குன்றது இப்பதான் எங்களுக்கே தெரிய நிறைய நடந்திருக்குன்றது தெரிய வருது. ஏன்னா இப்போ இது பிரஸ் மீட் வரைக்கும் வந்துச்சு, இந்த விஷயம் வந்து ரொம்ப சென்சேஷனலா பார்க்கப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எல்லா பிரஸ்லயும் வந்தது. அதுக்கப்புறம் வேற ஒரு யூடியூப் சேனல்லையும் ரொம்ப பெரிய விஷயமா ஆக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பர்சன் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. அதுல நீங்க போய் கமெண்ட்ல எடுத்து பார்த்துக்கிட்டீங்க, எல்லா ஒரு பிரஸ் மீட் எல்லாமே எடுத்துக்கிட்டேன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஆல்ரெடி ஒரு பொலிட்டீஷியனும் இதை பத்தி பேசியிருக்கிறதாகவும் இந்த விஷயம் எங்களுக்கே ரொம்ப ஷாக்கிங். நடிகர் ரஞ்சித் கூட பேசியிருந்தாரு ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியில. இது வந்து சமூக சீர்கேடு, சமூக அழிவு அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமா ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியை பயங்கர நெகட்டிவா சாடி பேசி இது எல்லாமே இந்த கமெண்ட்ல கொண்டு வந்து எல்லாம் ரிலேட் பண்ணும்போது தான் இவ்வளவு இன்சிடென்ட் நடந்திருக்கா, நானும் இதனால பாதிக்கப்பட்டிருக்கேன், இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச பெண்ணும் பாதிக்கப்பட்டிருக்கா, நிறைய கமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 100 கமெண்ட்ஸ் எடுத்தோம், 20-25 கமெண்ட்ஸ் இந்த மாதிரி இருந்தது. ஆன் த ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் சென்னைன்றது ஒரு ப்ரோக்ராமோட பேர் தான். ஆனா அதை கண்டக்ட் பண்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஆன் த ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் சென்னை அப்படிங்கிற ஒரு ட்ரூப்னு வச்சுக்கலாம் நம்ம. ஓகேங்களா, அதுல கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு மே மாசம் நடக்குது. ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும் போது ஏன்னா நமக்கு இந்த கேஸோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லா வெளியே வந்துட்டதுனால நான் பேர் சொல்றேன். குருகுகன் அப்படிங்கிற ஒருத்தர், அவர் வந்து அவரோட ஐடென்டிட்டி சொல்லணும் அப்படின்னா சரிகமப்பா ஒரு சீசனோட ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்ட் அந்த பர்சன். அது இல்லாம ஹிப்ஹாப் தமிழா கூட நிறைய ஸ்டேஜ் ஷேர் பண்ணியிருக்காரு. இப்போ ரீசெண்டா அந்த பர்சன் வந்து மலேசியா போயிட்டு மலேசியால ஹிப்ஹாப் தமிழா கூட பாட வேண்டியதா இருந்தது. விரைவில் அது அவர் ஒரு கிட்டத்தட்ட அவர் எதுல ரொம்ப ட்ரெண்ட் ஆனார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு பிராங்க் கால்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஒரு ரோட்ல நிக்க வச்சு உங்களுக்கு யாருக்கா பிடிச்சா உங்களுக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அதுல அவரோட ஒரு வீடியோ 10 மில்லியன் வியூஸ் போச்சு. அதுல அவர் சொல்லியிருக்க ஒரு விஷயம் என்னன்னா, உங்களோட லைஃபோட பிக்கெஸ்ட் எய்ம் என்னன்னு கேட்கும் போது ஏஆர் ரஹ்மான் சாரோட என்னோட ஸ்டேஜை நான் வந்துட்டு ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொன்ன ஒரு பர்சன். அவ்வளோ எய்மா லைஃப்ல வந்து அவ்வளவு விஷயங்கள் சாதிக்கணும்னு இருக்க பர்சன் எப்படி ஒரு பொண்ணை ஏமாத்தினார்?
அப்படிங்கிறது தான் எல்லாருமே கேட்கப்படுற ஒரு கேள்வியா எனக்கு அமைஞ்சிருக்க ஒரு விஷயம். ஒரு பெரிய ஸ்டாரா செலிபிரிட்டி ஆகக்கூடிய ஒரு சிங்கர், வளர்ந்து வரக்கூடிய ஒரு சிங்கர் சிங்கர் பாடகர் ஆமா. எப்படி ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியில ஒரு பொண்ணை ஏமாத்தினாரு? அதுதான் story எல்லாரோட எப்படி விஷயமே. இது எப்படி நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் அன்னைக்கு வந்து நம்ம கத்திப்பரா இருக்கு இல்லையா, கிண்டி, அந்த இடத்துல வந்து அன்னைக்கு ஒரு ஷோ போயிட்டு இருந்திருக்கு. ஷோ போயிட்டு இருக்கும்போது இவங்க வந்து ஒரு குரூப்பா போறாங்க. ஆக்சுவலி விக்டிம் வந்துட்டு ஒரு குரூப்பா போறாங்க. அந்த பொண்ணு குரூப்பா போகும்போது சாங்ஸ் போயிட்டு இருக்கு. இப்ப சொல்லுவாங்க சில பேர் வந்து விஜயோட ஃபேவரட்ஸ் கொஞ்சம் நேரம் பாடுவாங்க, அஜித்தோட ஃபேவரட்ஸ் கொஞ்சம் நேரம் பாடுவாங்க. அந்த மாதிரி பாடும்போது இந்த பொண்ணோட அந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப் வந்து இவர் இங்க நின்று பாடுறாருன்னா இவங்க இங்க நின்று க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்கும்போது முடிஞ்சோன்னு எல்லாரும் என்ன போய் சொல்லுவாங்க, ஆக்சுவலி நீங்க நல்லா பாடுனீங்க அப்படி இப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி இவங்களும் போய் பேசும்போது இவங்க குரூப்ல ஒரு பொண்ணு வந்துட்டு மூவி இண்டஸ்ட்ரியில இருந்திருக்காங்க. இருக்கும்போது நீங்க மூவி இண்டஸ்ட்ரியில இருக்கீங்களா, அப்ப மூவி இண்டஸ்ட்ரி இவரும் சிங்கர்னும் போது நமக்கு ஏதாவது ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், அப்படி கனெக்ட் ஆயிருக்காங்க. கனெக்ட் ஆனவொன்னு இப்படி கனெக்ட் ஆகி நம்பர் அவங்க 2 பேர் மட்டும் தான் நம்பர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல நம்பர் ஷேர் ஆயிருக்கு. ஷேர் ஆனோன்னு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, எப்படியோ அவர் என்ன பண்ணிருக்காருன்னா அந்த பொண்ணு மூலியமா விக்டிமோட நம்பரை வாங்கியிருக்காரு. அந்த இடத்துல குருகுகன் நம்பரை வாங்கிட்டு பாத்தீங்கன்னா இன்ஸ்டால மெசேஜ் வருது, ஹாய் லைக் திஸ் இஸ் குருகுகன், இன்னைக்கு பாட்டுல பாத்தீங்களே நான் தான் சொல்லி உடனே இன்ஸ்டா ரெக்வெஸ்ட் வருது அந்த பொண்ணுக்கு. ஓகே, இப்போ எல்லாருக்குமே எப்படி இருக்கும், ஒரு 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 சோஷியல் ஒரு செலிபிரிட்டியா இருக்கும்போது ஒரு வா ஃபேக்டரா இருக்கும்ல, இப்படி நல்லா பாடுறவர் எனக்கு ரெக்வெஸ்ட் அனுப்பியிருக்காரு, நீங்க என்ன எனக்கு ரெக்வெஸ்ட் அனுப்பியிருக்கீங்க அப்படின்னும் போது இல்ல எனக்கு சஜஷன்ல காமிச்சது. இன்னைக்கு எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் அதுதான், எப்படிங்க ரெக்வெஸ்ட் வந்து எனக்கு சஜஷன்ல காமிச்சது அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்கும்போது இப்படியே கான்வர்சேஷன் போகுது. ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க நம்பர் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா அப்படின்னா, அந்த சாட்ஸ் எல்லாமே நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த இடத்துல இவங்களும் கிட்டத்தட்ட உங்களுக்கு நிறைய மூவி ரிலேட்டட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இருக்கும்போது ஓகே நீங்க இப்பதான் வளர்ந்து வரீங்கன்னு சொல்றீங்க, ஃப்ரீலான்சிங் பண்றீங்க, அதனால உங்களுக்கு நான் வந்து ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நம்பர் ஷேர் ஆக்கப்படுது. ஷேர் ஆக்கப்பட்டோடனே அவர் ஃபர்ஸ்ட் கேட்கிற விஷயம் என்ன அப்படின்னா, உங்க ஏஜ் என்ன. குரு வந்து கொஞ்சம் அந்த கான்வர்சேஷன் மாற ஆரம்பிக்குது. அந்த இடத்துல உங்க ஏஜ் என்ன அப்படின்னு கேட்கும்போது இவங்க சொல்றாங்க நான் வந்து 93 born அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவர் உடனே அப்படி உங்களை பார்த்தா அப்படி தெரியவே இல்லைங்க. அந்த கான்வர்சேஷன் எல்லாரும் ஆரம்பிக்கும் நம்ம அப்ப தெரியல, இப்பதான் இன்டென்ஷன் புரியுது. உங்களை பார்த்தா அப்படி தெரியவே இல்லைங்க, அவ்வளவு ஏஜ் ஆனமோ. கடைசியில பார்த்தா இவரு வந்து அவங்கள விட கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 5 வயசு சின்னவர். 5ல இருந்து 7ன்றது அவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் அவங்க சைடு. இவங்க 93 born, இவர் 2000 வச்சுக்கோங்களேன். இப்படியே கான்வர்சேஷன் பில்ட் ஆகுது. கிட்டத்தட்ட அவங்க என்ன ஆகுதுன்னா அப்புறம் நிறைய அந்த மாதிரி பாட்டு பாடுற ஷோஸ்க்கு எல்லாம் இவங்களும் போறாங்க. இந்த மாதிரி கான்வர்சேஷன் பில்ட் ஆகும்போது 1 மாசம் போகுது. 1 மாசம் போனப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, 1 மந்த்தா உங்களை வந்து நான் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாமே பிடிச்சிருக்கு, எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும். இது எப்படி இருக்கு பாருங்க, நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லல, எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்துல சொல்றாரு. சொல்லும்போது இவங்க என்ன சொல்றாங்க, அவனும் உன்னை ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ கிடையாது, நான் வந்துட்டு ஜாலியா லவ் பண்ணிட்டு ஒரு லைஃப் என்ஜாய் பண்றதுக்கு ஷீஸ் ஒர்க்கிங் இன் ஐடி, ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்றேன், நல்லா ஏர்ன் பண்றேன், எல்லாமே பண்றேன், உனக்கு பிடித்திருந்தால் வந்து என் வீட்டுல வந்து பேசு, பேரண்ட்ஸ் கிட்ட வந்து பேசு, டைரக்டா அவங்க கனெக்ட் பண்ணி விட்டுடுறாங்க. இவர் அதையும் மீறி பேரண்ட்ஸ் கிட்டயும் போய் வீட்டுல பேசுறாரு, எனக்கு இது மாதிரி உங்க பொண்ணு பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு. அவங்க பேரண்ட்ஸ் கேட்ட 2 கேள்வி என்ன அப்படின்னா, முதல்ல நம்ம வேற சமூகத்தை சார்ந்தவங்க, கண்டிப்பா சமூகத்துல ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இது வந்து நம்ம கேஸ் ஹிஸ்டரி அப்படிங்கறதுனால நான் ஓப்பன் அப் பண்றேன். என்னன்னா நீங்க வந்து பிராமண சமூகத்தை சார்ந்தவங்க, நாங்க வந்து எஸ்சி இதுல வரும், ஆக்ட்ல வரும் அப்படிங்கிறதுனால நீங்க வந்துட்டு அந்த பிரிவை சார்ந்தவங்கன்றதுனால அவங்க கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. அப்ப அவங்க வீட்டுல எனக்கு தெரியும் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. நீ எப்படி இவ்வளவு தைரியமா வந்து பொண்ணு கேட்கிற, முதல் விஷயம். 2வது, எனக்கும் உன் பொண்ணுக்கும் ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கு. இதுதான் அவங்க பேரண்ட்ஸ் 2 கேட்டு ஸ்ட்ரிக்டான கேள்வி. ஏன்னா அவங்களுக்கு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணுன்ற ஒரு முடிவோட இருக்காங்க. மேட்ரிமோனியில பையன் பார்த்துட்டு இருக்காங்க, எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அங்க பையன் சொன்ன விஷயம் என்னன்னா, நீங்க இவ்வளோ வளர்ந்துருச்சு, நான் இது சோஷியல் மீடியா வளர்ந்துருச்சு, எல்லாமே நம்ம அப்கிரேட் ஆயிட்டோம், ஜென்ரேஷன் வளர்ந்துருச்சு, இப்போ என்ன நீங்க வந்து என்னப்பா இப்போ வந்து நீங்க போயிட்டு ஏஜ் காஸ்ட் அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க, எங்க வீட்டுல சம்மதிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, இது என்கிட்ட விட்டுருங்கன்னு சொல்லி அவ்வளோ ஹோப் கொடுத்துருக்காரு. பேசும்போது பொண்ணு வீட்டை சார்ந்தவங்க எல்லாருமே அந்த இடத்துல இருக்காங்க. ஸோ மொத்த ஃபேமிலிக்கே ஹோப் கொடுத்துருக்காரு. ஹோப் கொடுத்து இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்கோன்னே பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா நம்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது லவ் ப்ரப்போசல் கிடையாது, டேரக்டா வீட்டுல வந்து பேசியாச்சு, வீட்டுல ஓகே சொல்லியாச்சு, நான் எங்க வீட்டுல சம்மதிக்க வைக்கிறேன்னு சொல்லியாச்சு. இப்படியே விஷயங்கள் போயிட்டு இருக்கு. மேல ஆரம்பிக்குது, ஜூன் ஜூலை வரைக்கும் இப்படியே விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு ஆல் ஆஃப் அ சடன் வந்து பார்த்தோம்னா ஜூலை பீரியட்ல வந்து உடம்பு சரியில்லாம போகும்போது இவங்க வீட்டுல இருக்காங்க. வீட்டுல இருக்கும் போது இவர் வந்து பார்க்க வந்தவர் அந்த இடத்துல ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து அவங்களுக்குள்ள செக்ஷுவல் விஷயம் வந்து நடந்துருது. அந்த இடத்துல நடந்ததுக்கு அப்புறம் 1 மந்த் கழிச்சு அவங்க பாடியில நிறைய சேஞ்சஸ் இருக்கும் போது தான் தெரிய வருது அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லி. பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னு இந்த பையனுக்கு சொன்னே செம்ம ஷாக். அதுல இருந்து அந்த பையன் கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்சஸ் ஆரம்பிக்குது. செம்ம ஷாக்கு. அந்த பையன் அங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, வா நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டு, எங்க போறேன்னே சொல்லாம டைரக்டா ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க. கூட்டிட்டு போயிட்டு இது அபார்ட் பண்ணியே ஆனோம் இமீடியட்டா அப்படின்னு சொல்லி டாக்டர் கிட்டலாம் முன்னாடியே பேசி வச்சிருக்காங்க அந்த இடத்துல.
இந்த பொண்ணுக்கு ஒரே ஷாக்கு. எப்படி வந்து நீ டாக்டர்கிட்ட பேசி வைப்ப? ஸ்கேன் எடுக்கிறாங்க கூட்டிட்டு போய். ஸ்கேன் இந்த பொண்ணு என்ன உடம்புல சேஞ்சஸ் தெரிஞ்சோடனே ஸ்கேன் எடுத்து கன்ஃபர்மேஷன் ஆகுது. எல்லா டெஸ்ட்டும் முடியுது டாக்டர் கிட்ட. டாக்டர் கிட்ட கேட்கும்போது இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாருமே டாக்டர் விசாரிச்சிருப்பாங்க, நீங்க மேரிடா என்ன ஏது எல்லாமே. இவர் ஏதோ ரீசன் சொல்லி அந்த பிரிஸ்கிரிப்ஷன் எல்லாமே நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம் அந்த இடத்துல. அதுல இருந்து ஒரு 3-4 நாள்ல வந்து திரும்ப அபோஷன் தான் கூட்டு போறாங்கன்னு அந்த பொண்ணுக்கே தெரியாது. உனக்கு எப்படி இந்த ஹாஸ்பிட்டல்லாம் தெரியும்? அஸ் அ பையன் முதல்ல ஒரு விஷயத்தை நீ ஹேண்டில் பண்ற, அந்த பயம் கொஞ்சம் கூட அந்த பையன் ஃபேஸ்ல கிடையாதான். நீ எப்படி இதை ஹேண்டில் பண்றேன்னு கேட்கும்போது இல்ல என்னோட அக்கா ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பிரெக்னென்ட் இருக்கும்போது இந்த ஹாஸ்பிட்டல் தான் நான் கூட்டிட்டு வருவேன்னு சொல்லி டாக்டர் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இந்த பையன் சொல்லி கூட்டு போனது என்னன்னா என்னோட ஃபேமிலி டாக்டர், தெரிஞ்ச டாக்டர்னு சொல்லி கூட்டிட்டு போயிருக்கான். உள்ள அந்த பொண்ணு போகும்போது நீ யாருமா என்னன்னு டாக்டர் கேட்கறாங்க. அந்த இடத்துல கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட். அந்த ஹாஸ்பிட்டல் எங்க இருக்கு? அந்த ஹாஸ்பிட்டல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேகே நகர் ஹாஸ்பிட்டல் சொல்லலாமா? பேர் சொல்லலாமா? நம்ம இதுல ரெக்கார்ட்ஸ்ல அந்த கேகே நகர் கேஎம் நர்சிங் ஹோம். அவங்க செக் பண்ணது பாத்தீங்கன்னா வந்து சைதாப்பேட்ல சுல்தானா அப்படிங்கிற ஒரு டாக்டர் கிட்ட செக் பண்ணியிருக்காங்க. இது வந்து கேஎம் நர்சிங் ஹோம்ல இந்த விஷயம் நடந்திருக்கு. அந்த டாக்டர் கிட்ட எல்லாமே போயிருக்காங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ரொம்ப ப்ரிலிமினரி ஸ்டேஜா இருக்கிறதுனால கான்ட்ராசெப்டிவ் பில் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல பில்ஸ் கொடுத்து அந்த பொண்ணை வந்து ஒரு வழியா அபார்ட் ஆயாச்சு. அபார்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த பையன் அந்த இடத்துல அந்த பொண்ணு கேட்கறான், எதுக்கு இப்ப நீ அபார்ட் பண்ணணும்? சரி உங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்கன்னு தான் சொல்றேன். இந்த குழந்தைய காரணமா வச்சு வீட்டுல ஒத்துக்க வச்சிடலாம். உங்க வீட்டுல ஒத்துக்க வச்சிடலாம். கல்யாணத்துக்குன்னும் போது எங்க அம்மா உயிரியே விட்டுருவாங்க, எங்க அப்பா உயிரியே விட்டுருவாரு, அதனால முடியாது, இந்த குழந்தைய நீ கலைச்சாதான் உடனே கல்யாணம் பண்ணிப்பேன். அதுல இருந்து அந்த பையனோட ஒரு ஃபேஸ் ஆஃபே மாறி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி வேற வழி இல்லாம அதில் கான்ட்ராசெப்டிவ் பில் போட்டு ஃபோர்ஸ்ஃபுல் அபார்ஷன் அந்த இடத்துல நடந்தாச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்கேனும் எடுத்து குழந்தை அபார்ட் ஆயாச்சுன்றதை கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அதுல இருந்து டில் டேட் இந்த பொண்ணு இன்னைய வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா அவ்வளோ பிசிக்கல் விஷயத்த ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கா. அந்த பொண்ணால ஒரு சேர் இருக்குன்னா அந்த எட்ஜில் மட்டும் தான் உட்கார முடியும். அந்த பில்லோட சைடு எஃபெக்ட். ஓகே, இது இப்படிதான் உட்கார முடியும்னு வச்சுக்கோங்க. இப்படிலாம் நார்மலெல்லாம் உட்கார முடியாது அந்த பொண்ணால. வயிறு வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட வயிறு பிரெக்னெண்டா இருக்க மாதிரி தான் இருக்கும். இப்போ அந்த பில்லோட எஃபெக்ட், பில்லோட சைடு எஃபெக்ட், அந்த டேப்லெட்டோட சைடு எஃபெக்ட் எடுக்கும் போது டாக்டரும் அதை சொல்லியிருக்காங்க. இதுக்கு சைடு எஃபெக்ட் இருக்கு, ஃபியூச்சர்ல குழந்தை கூட பிறக்காம போகலாம், ஏன்னா உங்க யூட்ரஸ் வீக்கா இருக்கிறதுனால. அதையும் மீறி அந்த பையன் அதை பண்ண வச்சிருக்கான் பாருங்க அந்த இடத்துல. அப்போ ஒரு பேஸா லவ் பண்ணிருந்தா அந்த பையனுக்கு அந்த மனசாட்சி எங்க போயிருக்கும்? யாருமே அதை செய்ய ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா அந்த விஷயத்த. இன்னைய வரைக்கும் அந்த பொண்ணு சஃபர் ஆயிட்டு. அந்த பொண்ணால பாத்தீங்கன்னா இவ்வளவு சாப்பாடு மேல சாப்பிட முடியாது, சாப்பிட்டா ஆட்டோமேட்டிக்கா வாமிட் வரும். இது எல்லாமே அந்த பில்ஸோட சைடு எஃபெக்ட்ஸான விஷயம். இவ்வளவு சைடு எஃபெக்ட் இருக்கு ஒரு டேப்லெட் எப்படி அலோ பண்ணிருக்காங்க? அது ஸ்டில் குவெஸ்சன் மார்க். அது வந்து இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ்ல இருக்கு. இப்போ ஏன் வந்து அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க? இப்போ இதை வந்து நம்ம ஃபோர்ஸ்ஃபுல் அபார்ஷன்னு சொல்றோம். போலீஸ் சைட்ல இருந்து அவங்க எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் இல்லையா? இவங்க வந்து என்ன ஏன்னா அந்த பையன் ஒரு விஷயம் டிமாண்ட் பண்ணியிருக்கான், அதுவும் நம்ம ஸ்கேன் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்கோம் எவிடன்ஸா. அந்த பொண்ணு பேர் போட்டுட்டு மிஸ்ஸஸ் பொண்ணு பேரு குருகுகன் அப்படின்னு தான் அந்த பையன் வம்பு பண்ணி கொடுத்துருக்கான். ரிசப்ஷன்ல அவங்க சொல்றாங்களா இந்த மாதிரி போட்டாதான் ஆச்சுன்னு ரிப்போர்ட்ல அந்த பையன் என்கிட்ட வம்பு பண்ணான்னு சொல்லி. மேரேஜ் பண்ண சம்மதிச்சிட்டாரா? இப்ப கிடையவே கிடையாது. இந்த விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பையன் கிட்ட இருந்து கொஞ்சமா சேஞ்சஸ். அந்த பொண்ணு அதுக்கப்புறம் பாக்குறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பையனோட ஏதோ எதர்ச்சியா வாட்ஸ்அப் இன்ஸ்டாலாம் பார்க்கும்போது, இப்போ நீங்க ஒரு செலிபிரிட்டியா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஒரு பாட்டை நீங்க ஏதோ ஒரு ஃபீல்ட்ல இருக்கீங்க, உங்களை நான் கங்க்ராச்சுலேட் பண்ணா நீங்க என்ன பண்ணுவீங்க? தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் அந்த பையன் அந்த மாதிரி பண்ணல. என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் போயிட்டு தேங்க்யூ சோ மச், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா எனக்கு சொல்லுங்க. யார்கிட்ட பேசுற பொண்ணுங்க எல்லாருக்கிட்டையும் சோஷியல் பண்ணுவாங்க இல்லையா, மீடியால இன்ஸ்டாகிராம்ல ஒரு கங்க்ராச்சுலேட் பண்ணுவாங்க. தேடி போயிட்டாரா அந்த மாதிரி ஃபுல்லா டெக்ஸ்ட். ஓகே, இது அந்த பொண்ணு பாத்துறாங்க. நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் டெக்ஸ்ட் பண்ற? அதே மாதிரி அந்த ஒரு வைரலான வீடியோல பக்கத்துல இந்த பொண்ணு நிக்க வச்சிருக்காங்க. நிக்க வச்சுட்டு நீ எப்படி இன்னொரு பொண்ணுக்காக நீ பாட்டு பாடுவ அப்படின்னு எல்லாம் கேட்கும் போது சண்டே ஆகி அந்த பையன் அந்த போனை தூக்கி போட்டு உடச்சு எவிடன்ஸ் எல்லாம் அழிச்சாச்சு. எவ்வளவு ஸ்மார்ட்டா இருந்திருக்காங்க பாருங்க அந்த பையன். ஒரு இடத்துலயும் எவிடன்ஸ் எல்லாம் அழிச்சாச்சு. இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா இந்த பொண்ணு கமிட் ஆனாங்க அப்படின்னு இந்த பையன் எல்லாம் போட்டோஸ் போடும்போது அந்த பொண்ணுக்கு 3-4 பேர்கிட்ட இருந்து கால்ஸ் வந்திருக்கு. அவங்க ட்ரூப்ல இருந்தே வந்திருக்கு. பென்டெக்ஸ் அப்படின்ற ஒரு ட்ரூப்லயும் அவங்க பாடிட்டு இருந்திருக்காங்க. என்னென்ன வந்திருக்கு அப்படின்னா போன் பண்ணி மா நீ எத்தனாவதுமா இந்த பையனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டுன்னு கேட்டிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் ஷாக். ஓகே, ரெண்டாவது இந்த பையன் ஆல்ரெடி மாசத்துக்கு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வருவான், நீ எத்தனாவதுன்னு இன்னொருத்தர் கேட்டிருக்கான். ஓகே, இன்னொருத்தர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு இந்த பையன் ஆல்ரெடி அந்த பையனுக்கு 6 வயசு 25 தான், ஆல்ரெடி 4 வருஷமா ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்து பிரேக்அப் பண்ணிட்டான்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பொண்ணு கூட அவன் ரெசார்ட்லாம் போயிருக்கான், ரூம்ஸ் எல்லாம் போயிருக்கான், நாங்கள் பார்த்துருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இவ்வளோ கான்ட்ராடிக்டரியான ஸ்டேட்மெண்ட். இதெல்லாம் அந்த பையன்கிட்ட போய் கேட்கும்போது அந்த பையன் சொன்ன விஷயம் என்னவா இருந்ததுன்னா, ஆமாமா நான் ஒரு பிளே பாயா தான் இருந்தேன், அந்த பையனே ஒத்துக்கிட்ட விஷயம். பட் உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் நான் மாறிட்டேன். லைஃப்னா என்னன்னு எனக்கு நீ புரிய வச்ச. ஓகே, லவ்னா என்னன்னு புரிய வச்சுன்னா எல்லாருக்குமே என்ன யோசிப்போம், திருந்துறதுக்கான ஒரு சான்ஸ் கொடுப்போம் அப்படின்னு யோசிச்சு அந்த பொண்ணு ஓகேன்னு சொல்லியாச்சு. அந்த பையன் அங்க இந்த அது முடிஞ்சது. இந்த மாதிரி அபார்ஷன் விஷயம் எல்லாமே முடிஞ்சோடனே ஸ்டில் மேரேஜுக்கு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண அந்த பையன் என்ன சொல்லி சமாளிச்சிருக்காங்கன்னா, இதெல்லாம் கூட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கூட என் டாக்குமெண்ட்ஸ் நான் எடுத்துட்டு வரேன், நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு ப்ராசஸ் பண்ணலாம்னு சொல்லி ப்ராசஸ் பண்றேன்னு சொல்லி 2 months ப்ராசஸ் போயிட்டு இருந்திருக்கு. அவங்க டெக்ஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தீங்க, கிட்டத்தட்ட நாங்கள் டெக்ஸ்ட் மட்டுமே ஒரு பஞ்ச் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா உங்களுக்கு ஒரு நாள்ல எஃப்ஐஆர் போடுறது ஒரு
யாருமே பண்ண முடியாத ஒரு விஷயம். 24ஆம் தேதி நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், 25ஆம் தேதி அவங்க மேல எஃப்ஐஆர் ஆகுது. அப்ப அதெல்லாம் எப்படி பாசிபிள்? பேஸ் எவிடன்ஸ் இல்லாம அதெல்லாம் பாசிபிளே கிடையவே கிடையாது. அவ்வளோ வீடியோஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், ஆடியோஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளோ வந்துட்டு சாட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, அது எல்லாம் மீடியாலையுமே வந்துச்சு அந்த வீடியோ. என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பையன் வந்துட்டு ஒரு வாட்டி அந்த பொண்ணுக்கு போய் ப்ரப்போஸ் பண்ற வீடியோ. அந்த பொண்ணும் அதுல இருக்காங்க. ஆடியோ என்னன்னா அவங்க பேசிப்பாங்க இல்லையா, நீதான் லைஃப், நான் வந்துட்டு என் ஃபேமிலியை உனக்காக விட்டுட்டு வந்துடுறேன்னு. சாட்லயே அந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமா மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சது. என்ன மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சுன்னா, எங்க அம்மா ஒத்துக்க மாட்டாங்க, காஸ்ட் வேற வேற, ஒத்துக்க மாட்டாங்க, எங்க அம்மா செத்துருவாங்கன்னு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பையன் கிட்ட டிஃபரன்ஸ் வர ஆரம்பிச்சு. அபார்ஷனுக்கு அப்புறம் இந்த விஷயம் தெரிய வருது. இதுல இன்னொரு ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க அம்மா இந்த பொண்ணு வீட்டுக்கு கொலுவுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் கொலுவுக்கு வந்திருக்காங்க, அவங்க அம்மாக்கு எல்லாமே தெரிஞ்சுதான் வந்திருக்காங்க, எல்லாமே ஓகே. இது கட்டங்கள் அப்படியே போகுது, வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்கன்னு பிரச்சனை நடக்குது. அந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமா வர ரீசனா சொல்றான். கடைசியா பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசம் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த எங்க அக்கா உன்னை பார்க்கணும்னு சொல்றாங்கன்னு சொல்லி அந்த பையன் சொல்லியிருக்காங்க. இல்ல இது தள்ளிட்டே போது, இது சரி வராதுன்னும் போது, மீன்வைல் பொண்ணு வீட்டுல இவங்க அபார்ட் பண்ணது, பிரெக்னென்ட் ஆனது எதுவுமே பொண்ணு வீட்டுக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. இந்த பையன் இந்த பொண்ணுக்கு தெரியும், இந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸ், அதாவது காமன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் தெரியும், அவ்வளவுதான் தெரியும், வேற எதுவுமே தெரியாது. சரி, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பையனோட அப்பா கால் பண்ணி நாங்க பேசி ஆகணும், இந்த மாதிரி விஷயங்கள் சீரியஸா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, அப்ப அந்த பொண்ணு எல்லாத்தையும் வீட்டுல போட்டு உடச்சிடுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த காஸ்ட்டை சார்ந்தவங்க எங்க வீட்டுக்குலாம் வரக்கூடாது, நீங்க எதுவும் வந்தாலும். அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா மதுரவாயில ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் ஃபேக்டரி வச்சிருக்காரு. அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் ஃபேக்டரிக்கு வந்து நீங்க வந்துருங்க, மதுரான்னு சொல்லிட்டு ஐயப்பன் தாங்கல்ல வந்துருங்கன்னு சொல்லிட்டு அங்க வர வச்சு பேசுறாங்க. நமக்கு மெயினா அந்த இடத்துல எவிடன்ஸ் என்ன ஆச்சுன்னா, அந்த உட்காந்து பேசுறாங்க இல்லையா, அதுதான் மெயின் எவிடன்ஸோட ஃபுட்டேஜ் நமக்கு. அந்த இடத்துல அந்த பையன் என்ன பண்றான்னா, கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறான், நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான். அங்கேயே ஸ்பாட்லயே அவங்க பேரண்ட்ஸ் த்ரெட்டன் பண்றாங்க. அவங்க அப்பா சொல்றாரு, இன்னும் நான் எத்தனை நாளைக்கு இருப்பேன்னு தெரியலன்றாங்க. அவங்க அம்மா வந்து என் பையன் போயிட்டான் அவ்வளவுதான் அப்படிங்கிறாங்க. அந்த இடத்துல அவங்க அந்த வார்த்தையை யூஸ் பண்றாங்க, நீ இந்த சமூகத்தை சார்ந்த பொண்ணு, நான் எப்படி வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது, நீ அந்த சமூகத்தை சார்ந்த பொண்ணுன்னு தெரிஞ்சிருந்தா அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்து நான் தண்ணி கூட குடிச்சிருக்க மாட்டேன். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்க பதிவு பண்ணிட்டு ஒருவேளை கடைசியா பையன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறான். இவங்க என்ன பண்றாங்க, இது வந்து 20ஆம் தேதி நடக்குது உங்களுக்கு. பையன் என்ன பண்றாங்க, 20ஆம் தேதி வந்துட்டு ஒரு வழியா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிச்சுப்பா, பொண்ணோட அப்பாவா அப்பான்னு தான் பையனும் கூப்பிடுவாங்க, பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுப்பா, நாளைக்கு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் மேரேஜ் நான் திரும்ப சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ப்ராசஸ் பண்ணி நம்ம சீக்கிரம் முடியுமோ கல்யாணம் பண்ணிக்கலான்றது பையனோட ஸ்டேட்மெண்ட். 21ஆம் தேதி மதியம் கால் பண்றாங்க, நான் ஈவினிங் வரேன், வீட்டுக்கு வந்து நம்ம எல்லாம் ப்ராசஸ் பண்ணிட்டு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போனை வச்ச பையன் தான். அதுக்கப்புறம் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப். கடைசியா ஒரு மெசேஜ் வருது அந்த பையன்ட்டு, ஒரு பெரிய டெக்ஸ்ட் வருது. என்னன்னா, சும்மா எனக்கு நீ கால்ஸ் பண்ணிட்டு இருக்காது, இப்படிலாம் பண்ணா நீ தான் என் சாவுக்கு காரணம்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு செத்துருவேன்னு சொல்லி. ஆனா இந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, அது அந்த பையன் போட்ட டெக்ஸ்ட் கான்டெக்ஸ்டே கிடையாது. நாங்களும் எல்லாமே பார்த்துட்டோம். அந்த பையன் சும்மா ஒரு லைன் தான். இது பையனோட குடும்பத்துல வேற யாரோ போட்ட ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ். எல்லாமே பிளான்ட், இங்கேருந்து எல்லாமே பிளான்ட். இது வரைக்கும் அது எப்படி வேணா இருக்கலாம். இப்ப நமக்குமே வந்து அந்த பையன் நல்லவனா கெட்டவனான்னு ஒரு விஷயம் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, இங்க இருந்து எல்லாமே பிளான்டா போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி டெக்ஸ்ட் வருது. காலேஜ்ல கேட்டதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, பையனோட அம்மா ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்காங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாங்க பையன்னு சொல்லிட்டாங்க. அன்னில இருந்து பையன் அப்ஸ்கேன், பையன் ஃபேமிலி டோட்டலா அப்ஸ்கேன், யாருமே இல்ல. சிடிஆர் போடுறோம். ஐயப்பன் இருக்கக்கூடிய அந்த கடை ஃபேக்டரி க்ளோஸ்டு, கம்ப்ளீட்டா ஃபேக்டரி க்ளோஸ்டு. வீட்டுல யாருமே, அவங்க வீடு வெஸ்ட் மாம்பலத்துல யாரும் இல்லை. நாங்க 24ஆம் தேதி போய் சென்ட் தாமஸ் மவுண்ட் ஆல்விமேல் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். போலீஸ் அவங்க வீட்டுக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. அவங்க அம்மா ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்ணல, அவங்க அப்பா ஸ்டேஷனுக்கு வரல, எதுவுமே பண்ணல. திரும்ப ஃபோன் பண்ணா ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப். போலீஸ் டைம் கொடுப்பாங்க இல்லையா ஆப்போசிட்ல விசாரிக்க, அவங்க அன்னைக்கே வந்திருந்தா பேசி பிரச்சனையை முடிச்சிருக்கோம், வரல. அதனால 25ஆம் தேதி அவங்க மேல எஃப்ஐஆர் போட்டாங்க. எஃப்ஐஆர் போட்டுட்டு 3 செக்ஷன்ல எஃப்ஐஆர் போட்டிருக்கு. ஒன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 69 ஆஃப் பிஎன்எஸ் ஆக்ட்ல போட்டிருக்கு. அது என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபோர்ஸ்ஃபுல் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் in the promise of marriage. அது வந்து in the promise of decide something in a deceitful way. அதாவது ஒரு பொண்ணை வந்து ஏமாத்துற நோக்கோட அந்த பொண்ணு கிட்ட செக்ஷுவல் ஃபேவர்ஸை ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்றதுக்கான செக்ஷன், அதுக்கு பனிஷ்மெண்ட் 10 வருஷம். இன்னொன்று கிரிமினல் இன்டிமிடேஷன், அதாவது மொத்த குடும்பமும் கூட்டா சேர்ந்து பண்ண அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொன்று வந்து செக்ஷன் 3 ஆஃப் SC/ST ஆக்ட். இது 3 நம்ம போட்டிருக்கோம். போட்டு எல்லாம் பண்ணியாச்சு. மொத்த குடும்பத்தையும் எல்லாமே வந்து போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க. எங்க பார்த்தாலும், ஏன்னா உங்களுக்கு சிம்மே இல்லை. லாஸ்ட் எல்லாம் ஸ்விட்ச் ஆஃப் ஆனது பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு வெஸ்ட் மாம்பலத்துல தான் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு. எல்லாமே அவங்க பிளான்டா தான் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் சைடு ஸ்பெஷல் டீம் போட்டு தேடி கடைசியில் கிட்டத்தட்ட 25ஆம் தேதி எஃப்ஐஆர் ஆகுது. இந்த மாசம் 16ஆம் தேதி தான் அந்த பையனை அரெஸ்ட் பண்றாங்க. இதுவும் எப்படி அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா, நம்ம அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த பொண்ணுக்கு வந்து மெடிக்கல் எல்லாமே முடிச்சாச்சு. ஓகேங்களா, அந்த இடத்துல மெடிக்கல் எல்லாமே முடிச்சாச்சு. அந்த பொண்ணு அதை பர்சனலா எடுத்துக்கிட்டாங்களா எப்படின்னு தெரியல. மெடிக்கல் போனப்ப கூட வந்த போலீஸே என்னை வந்து ரொம்ப தப்பா பேசினாங்கன்றது அந்த பொண்ணோட ஸ்டேட்மெண்ட். பட் அவங்கள கேட்டால் அவங்க என்ன சொல்றாங்க, நான் நல்லது தான் சொன்னேன், உங்க லைஃப், ஒரு பொண்ணோட லைஃப் போயிட்டு கூட நல்லது தான் சொன்னேன்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து இல்லைன்னு சொல்லி 4ஆம் தேதி 4/11 அன்னைக்கு வந்துட்டு கமிஷனர் ஆஃபீஸ்ல இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் திரும்ப கொடுக்குறாங்க. நான் இவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்தா அந்த பையனை இது வரைக்கும் செக்யூர் பண்ணலன்னு சொல்லி அன்னைக்கே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அன்னைக்கே நாங்கள் ப்ரெஸ் மீட் கொடுக்குறோம். எல்லாமே எல்லா சேனல்ஸ்லையும் ப்ரெஸ் மீட் கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் ப்ரெஸ்ல இருந்து போலீஸ்க்கு ப்ரெஷர் போக அவங்களும் அவங்க வேலைகள் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இதுல என்னன்னா,
SC/ST ஆக்ட் இருக்கனால ஏசி சார் டேரக்டா உள்ள வந்துட்டார். உள்ள வந்து டேரக்டா பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாமே போயிட்டு இருக்கு. ஃபைனலி 16ஆம் தேதி அன்னைக்கு அப்ஸ்கேண்டா, ஏன்னா போலீஸ்க்கு ஒரு நாள் கால் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த பையன் வந்து அந்த IME நம்பர் வச்சு புது நம்பர் வாங்கியிருக்கான். அந்த நம்பரையும் அவங்க ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் தஞ்சாவூர் காட்டுதுன்னு வாங்க, இவங்க தேடி போனா தஞ்சாவூர்ல இருக்க மாட்டாங்க, அடுத்து திருச்சின்னு. ஃபைனலா 16ஆம் தேதி அந்த சிம்மை கரெக்டா லொகேட் பண்ணி நைட்டோட நைட்டா பாத்தீங்க அப்படின்னா பெருங்குடி இருக்கு இல்லையா, பெருங்குடி அவுட்டர்ல அந்த பையனை அரெஸ்ட் பண்ணி அந்த பையனை அன்னைக்கே ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. இதுல என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, ரிமாண்ட் பண்ணது எங்களுக்கு தெரியும். 16ஆம் தேதி ரிமாண்ட் பண்ணாங்க. 17, 18 அதுக்கப்புறம் மீடியா பீப்புள் எல்லாம் கால் பண்ணி கேட்கும்போது ஆமாங்க நாங்க ரிமாண்ட் பண்ணிட்டோம்னு சொல்லி 16, 17, 18 வந்து மேஜிஸ்ட்ரேட் கிட்ட அந்த பையனை வந்து திரும்ப ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. அதான் ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷனுக்காக திரும்ப ப்ரொடியூஸ் பண்ணி எல்லாமே போயிட்டு இருக்கு. மீன்வெல் இந்த விஷயங்கள் அப்படியே போயிட்டு இருக்கும் போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்க அப்பா திரும்ப போயிட்டு என்ன பண்ணிட்டாரு, அப்புறம் அவங்க அப்பா அவங்க அம்மா எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சுட்டாங்க ஆக்சுவலி. ஏன்னா இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, அக்யூஸ்ட் அப்படிங்கிற காலம்ல அந்த பையனோட பேர் மட்டும்தான் இருக்கு, பட் கண்டென்ட்ல அவங்க ஃபேமிலி எல்லாருமே உள்ள இருக்காங்க. ஏன்னா அவங்களுமே எல்லா இடத்துலயும் இந்த பொண்ணை வந்து ஜாதி பேரை சொல்லி ரொம்ப கேவலமா பேசியிருக்காங்க அந்த இடத்துல. ஸோ அப்படியே இருக்கும் போது என்ன ஆயிட்டு இருக்கு, மீடியா என்னன்னா அவங்க பேரண்ட்ஸ் தேடிட்டு வரோம்னு சொன்னாங்க. ஒரு கடத்துக்கு மேலே அவங்க வெளியே வந்துட்டாங்க. வந்தோடனே அவங்க அம்மாவும் அவங்க அக்காவும் போயிட்டு மனு போட்டு இவர் உள்ள போய் பாக்குறது வர்றது இப்படியே இந்த விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு. அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, வெஸ்ட் மாம்பலத்தோட லிமிட் அசோக் நகர் ஸ்டேஷன் இருக்குல்ல, அங்க போய் இந்த பொண்ணு மேல ஒரு ஃபேக் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றான். இந்த பொண்ணு எங்களை த்ரெட்டன் பண்றா அப்படின்னு சொல்லி. அப்புறம் நாங்க போயிட்டு அந்த ஸ்டேஷன்ல SI கிட்ட உட்காந்து, சார் இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எங்களுக்கு தெரியல. அப்புறம் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பையன் பேர்ல ஆல்ரெடி வேற ஒரு ஸ்டேஷன்ல 4 கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஆனா என்னன்னா அது ஓரல் கம்ப்ளைண்டா ரெஜிஸ்டர் ஆயிருக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா அந்த பையன் வந்துட்டு படிக்கிற பையன், அந்த பொண்ணுங்களும் படிக்கிற பொண்ணுங்கனால கூப்பிட்டு அந்த பையனை வார்ன் பண்ணி விட்டுருக்காங்க. அதுவும் அகைன் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த பொண்ணுங்க கிட்ட இன்ஸ்டால போய் தப்பா மெசேஜ் பண்ணதுக்கான ஒரு விஷயம். இது இப்படியே நடந்துட்டு இருக்கு. இன்னைய ஸ்டேஜ் வரைக்கும் பாத்தீங்கன்னா நாங்க கோர்ட்ல வந்து டைரக்ஷன் போட்டோம். ஆக்சுவலி டைரக்ஷன் ஆர்டர் காப்பியும் வந்திருக்கு. அதாவது என்னன்னா, இன்வெஸ்டிகேஷன் ப்ராப்பரா ப்ரொசீட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு டைரக்ஷன் ஆர்டர் காப்பியும் வந்திருக்கு. இப்போ அந்த பையன் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஆலந்தூரோட உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வந்து செங்கல்பட்டு வருது. செங்கல்பட்டுல இப்போ வந்து பெயில் மூவ் பண்ணிருக்காங்க. பெயிலோட ஃபைனல் இது 21ஆம் தேதி பெயில் இது பண்ணிருக்காங்க, ஃபைல் பண்ணிருக்காங்க. 25ஆம் தேதி அவங்க சைடு ஆர்குமெண்ட் முடிச்சுட்டாங்க. நேத்தி வந்துட்டு அகைன் பெயில் வந்திருக்கு. பெயில் வந்தப்போ நாங்க வந்து இன்டர்வீனிங்கா உள்ள போனோம். எப்படியும் பிபி வந்து அந்த இடத்துல போலீஸ் ரிப்ளை வச்சு அப்ஜெக்ட் பண்ணுவாங்க. அவங்க என்ன போலீஸ் ரிப்ளை அதுக்கேற்ற மாதிரி அவங்க பேசுவாங்க. பட் நம்ம வந்து இன்டர்வீனிங் பெட்டிஷனரா உள்ள போனோம். அதாவது பெயில் கொடுக்க கூடாது, இந்த ரீசனுக்காக கொடுக்க கூடாது அப்படின்னு நம்ம உள்ள போவோம். அதோட ஃபைனல் ஹியரிங் திங்கட்கிழமை. ஓகே, இப்ப பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு என்ன தேவை? பாதிக்கப்பட்ட பொண்ணு நினைக்கிறீங்க இப்ப நான் நினைக்கிறது ஒரு பாயிண்ட் நான் சொல்றேன். பொண்ணு என்ன தேவைன்னு நினைக்கிறாங்க இந்த இடத்துல அப்படின்னா, அந்த பொண்ணும் அந்த பையன் வந்து ஊர் ஃபுல்லா இந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு எல்லார்கிட்டயும் சொல்லியாச்சு. இன்னொன்னு, ஆமா நான் தப்பானவன் தான், பட் உன்னை பார்த்தப்பறம் நல்லவன் அப்படின்றது அந்த பையன் சொன்ன விஷயம். அடுத்தது, இந்த பொண்ணு இந்த மாதிரி பிரெக்னெண்டா இருந்து அபோஷன் ஆன விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அதனால அந்த பொண்ணு நினைக்கிற விஷயம் என்னவா இருக்கு, இன்னை வரைக்கும் அந்த பொண்ணால அந்த பையனை மீட் பண்ண முடியல. ஸ்டேட்மெண்ட் எல்லாம் இப்ப அந்த பையன் அரெஸ்ட் ஆனான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் யார்கிட்ட இருந்தும் அந்த பொண்ணு கால்ஸ், இந்த பையன் தப்பு, இத்தனை பொண்ணை ஏமாத்திருக்கான், ஒருத்தர் கூட அந்த பையனை பத்தி நல்லபடியா சொல்லவே கிடையாது இந்த இடத்துல. இப்ப அந்த பொண்ணை கன்ஃபியூஸ்ட். மனநிலை எப்படி இருக்கு அந்த பொண்ணு இப்ப எப்படி இருக்காங்க அப்படின்னா, அவன் கண்டிப்பா அவன்கிட்ட நான் நேர்ல பேசணும். ஏன்னா பாதிக்கப்பட்ட பொண்ணு, இது வரைக்கும் அவனை பார்க்க சான்ஸ் கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல. நீ ஏன் எனக்கு இந்த துரோகத்தை பண்ணணும் நான் கேட்கணும்னு அந்த பொண்ணு நினைக்கிறாங்க. முதல் விஷயம். ரெண்டாவது, அந்த பொண்ணோட கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னா, அப்படி உண்மையாவே அந்த பையனை லவ் பண்ணியிருந்தா, என்னோட நம்பர் அவனுக்கு நல்ல மனப்படமா தெரியும், எல்லாமே தெரியும், ஓகே, அவன் வேற சிம் வாங்கினாலே அப்பயே ஒரு டெக்ஸ்ட் போட்டிருக்கலாம், இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி காலேஜ்ல ஒரு டெக்ஸ்ட் போட்டிருக்கலாம். இந்த மாதிரி எங்க வீட்டுல வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, எதுவாக இருந்தாலும் 1 மாசம் வெயிட் பண்ண, நான் உன்னை தேடி வரேன்னு ஒரு டெக்ஸ்ட் போட்டிருந்தா இவ்வளவு பிரச்சனைகளுக்கு இந்த இடத்துல கிடையவே கிடையாது. அதையும் அந்த பையன் பண்ணல, எதுவுமே அந்த பையன் அந்த இடத்துல பண்ணவே இல்லை. ஓகே, பண்ணாம ஏன் அந்த பையன் ஒளிஞ்சிட்டு இருக்கான்? அந்த பொண்ணுக்கு இப்ப மெயின் தேவையான விஷயம் என்னன்னா, இதுக்கான பதில் வேணும்னு அந்த பொண்ணு நினைக்கிறேன். மேரேஜா அல்லது அவங்க ஸ்டில் எப்படி இருக்காங்கன்னா, அந்த அபார்ட் எல்லாம் பண்ணி ஊருக்கெல்லாம் தெரிஞ்சதுனால அவங்க மேரேஜ்ன்ற ஒரு விஷயத்துல அந்த பொண்ணு இருக்காங்க. ஓகே, இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அந்த பொண்ணு எப்படி இருக்காங்கன்னா, ஒரு வேளை அவன் என்ன பாக்குறதுக்கு முன்னாடி இந்த தப்புகள் எல்லாம் பண்ணிருக்கான், ஓகே, என்ன பார்த்த அப்புறமும் ஸ்டில் அந்த பையன் இந்த தப்புகள் எல்லாம் பண்ணியிருந்தா கண்டிப்பா அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து நானே தண்டனை வாங்கி தருவேன்றது அந்த பொண்ணோட மைண்ட் செட்டா இருக்கு. ஓகே, இப்ப அந்த பையனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த பொண்ணு மேரேஜ் பண்ணிக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. ஒரே ஆப்ஷன் தான், இல்லைன்னா ஜெயில் தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக். இப்போ ஒன்றும் இல்லை, பெயில இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பெயில நமக்கே தெரியும், ஒரு ஈவென்ட் ரேப் பண்ணவங்க, மர்டர் பண்ணவங்களே ஒரு கட்டத்துக்கு மேலே பெயில வெளியே வந்து தான் ஆவாங்க. நம்ம இன்டர்வியூனிங்கா போய் இருக்க விஷயத்தை நம்ம சொல்ல போறோம், எவிடன்ஸ் எல்லாம் கொடுக்க போறோம். அது 30 நாளோ 40, 45 நாளோ அந்த பையன் என்னைக்கோ ஒரு நாள் வெளியே வரதான் போறாங்க. வந்து அந்த பையன் ஓகே ஏதோ ஒன்று திருந்தி நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொன்னா, இவங்க கல்யாணம் பண்ணதை வச்சு நம்ம காம்ப்ரமைஸ் பெட்டிஷன் போட்டு எஃப்ஐஆர் குவாஷ் பண்ணலாம். இல்ல அப்படிங்கிற பட்சத்துல என்ன ஆகும் அப்படின்னா, கண்டிப்பா ட்ரையல் நடக்கும். ட்ரையல் ஆச்சு அப்படின்னா இந்த பையன் ஃபைனலி கன்விக்ட் ஆகுறதோ அக்விட்டல் ஆகுறதோ, நம்ம கேஸ் எப்படி போறோம், என்னென்ன எவிடன்ஸ் சப்மிட் பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயம் தான் போலீஸ் வந்து சார்ஜ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ற ஒரு ப்ராசஸ்ல இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சென்னையில நடந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியில நடந்த ஒரு லவ் ஸ்டோரி, அதன் கண்டினியூவா நடந்த ஒரு கிரைம், இது
அப் டு பாட்டம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயங்களை நிறைய விஷயம் என் கூட ஷேர் பண்ணியிருக்கீங்க. இந்த கேஸில் சம்பந்தப்பட்ட அந்த பாடகர் குருகுகன் அவர் தரப்பு விளக்கத்தையும் கொடுக்க முன் வந்தால் அதையும் நாங்கள் வெளியிட தயாராக இருக்கோம் அப்படிங்கிறதை பதிவு பண்ணிக்கிறோம். நிறைய விஷயம் என் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Taste the Daily.